மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே நீ நம்ப பண்ணின உங்கள் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே நீ நம்ப பண்ணின உங்கள் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே
இயேசு பாலன் பிறந்தார் நம்முள்ளாம் மகிழ்ந்திடவே அவர் மகிழ்ந்திடவே அவர் பாதம் பணிந்திடுவோம் சின்ன குழந்தை வடிவிலே இயேசு பாலன் பிறந்தார் நம்முள்ளாம் மகிழ்ந்திடவே அவர் பாதம் பணிந்திடுவோம்
வந்த எல்லா கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்த அரிமான சபை மக்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொடுக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பிறந்த நாளே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துமஸ் ஆமென் டிசம்பர் வந்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு தன் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக உலகத்தில் வந்தார். ஆகவே ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்து மன்னித்த அந்த நேரத்தில் வாழ்க்கையில தேவன் சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பணத்தினால் வருகிற சந்தோஷம் அல்ல, உலக ஆசீர்வாதத்தினால் வருகிற சந்தோஷம் அல்ல.
இயேசு ஒரு மனிதனுக்குள்ள வருவதனால இருக்கிற சந்தோஷம் உலகத்தில் எந்த ஒரு சந்தோஷமும் கொடுக்க முடியாது. ஆகவே 2024 ஆண்டு முழுவதும் கர்த்தர் கிருபையாய் எங்களையும் என் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பாதுகாத்து வந்தார். கர்த்தனுக்கு நன்றி சொல்கிறோம். அதுபோல 2025 ஆண்டு கூட தேவனாய் கர்த்தர் குடும்பத்தையும் எங்களையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் இரக்கம் பாராட்டுவாராக. ஆமென். அதிகமாக நேரம் எழுத போதில் பார்க்கறது சொல்லிட்டு உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவர்களுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவை. அல்லேலூயா. நல்ல கருத்தத்தை கர்த்தரை பயன்படுத்தி 2025ஆம் ஆண்டிலே வருமான இந்த குடும்பத்துக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை நீ என்ன செய்யணும்? கை கொள்ளணும். நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் மனைவி, இந்த குடும்பத்தில் இருக்கிற அனைத்து கர்த்தருடைய என் பிள்ளைகள் யாரும் என்ன செய்ய, நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளணும். ஆமாம். யாருக்கு நிபந்தனை கிடையாது, மற்றவங்களுக்கு ஒரு நிபந்தனை கிடையாது. ஊழிக்காரர் ஆமாம், ஊழிக்காருக்கு ஒரு நிபந்தனை இல்லை, ஊழி பாசமாக்கு ஒரு நிபந்தனை இல்லை, பாசமா பிள்ளைகளுக்கு ஒரு நிபந்தனை இல்லை, எல்லாருக்கும் ஒரே நிபந்தனை. ஆமாம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்ற வாசிங்க. ஆமாம். நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய வசனங்களுக்கும் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் எப்பொழுது கேட்கணும். சாமி கூட தான் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் போது, அந்த வார்த்தைகள் எப்படி நடக்கும் போது அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஒருபோதும் திரும்ப வரவே வராது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை சுகமாக்கக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வதிக்கக்கூடியது. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதம் தேவன் மேலாக வைக்க வேண்டும் சொன்னால், தேவன் நம்ம உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும் சொன்னால், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, அவர் வார்த்தைகளுக்கு நாம் அவருடைய வார்த்தைகளை கடைப்பிடி நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது அதே வசனத்தில் கர்த்தர் சொல்றார், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாமல் மேலாவாய். அல்லேலூயா. எந்த கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை செயல்பட்டு நடக்கும் போது கர்த்தர் ஒருபோதும் எந்த மனுஷனும் கீழ்ப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. எந்த மனுஷன் ஒதுக்கி தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. தேவன் தாவீதை கர்த்தர் உயர்த்த காரணம், தாவீது எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டிருந்தபடினாலே, தாவீது எப்பொழுது கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருந்தபடினாலே, தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடினாலே, தாவீது கர்த்தருடைய வார்த்தை நடக்கிறபடினாலே, தாவீது கர்த்தர் உயர்ந்த அடைக்கலம் வைத்தார். அல்லேலூயா. மேலாக வைத்தார். இஸ்ரவேல் ராஜாவை காட்டிலும் தாவீது 40 ஆண்டு மாத்திரமல்ல 6 மாதமாக இஸ்ரவேல் தேசத்தை தாவீது என்ன செய்தானா? அரசாட்சி செய்து வந்தான். அது மாத்திரமல்ல, தேவனிடத்துல எனக்கு பிரியமானவர் என்று ஆண்டவரிடத்துல நற்சாட்சியை பெற்றான். அப்ப கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஒரு மனிதன், ஒரு குடும்பம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் அந்த மனிதனை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த மனிதனை தலையாய் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். குடும்பத்தின் பிள்ளைகளை தலையாய் வைக்கிற தேவனாய். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய கர்த்தருடைய பிள்ளைகளை விசேஷமாக அரிமான என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அரிமான வந்திருக்கிற மகள், அரிமான பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்?
கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படிதான் சபை மக்கள் இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க அப்படிதான். பாஸ்டர் எப்படி இருக்கிறாரோ ஊழியக்காரர் அப்படி, விசுவாசியம் அப்படிதான் இருப்பாங்க. சரி, அப்போ ஊழியக்காரன் சத்தியத்தில் நடத்தும் போது அந்த விசுவாசிகள் சத்தியத்தில் உலகத்தில் பேசுவாங்க, எப்போது கீழ்ப்படிந்து இருப்பாங்க. ஊழியக்காரன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன், விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பத்தில் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு சென்று கொடுத்து எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி நடக்கும்போது அவர் இந்த குடும்பத்தை கீழாக்காமல் அவர் மேலாக்கிறவனாக இருக்கிறார், மானாக்காமல் தலையாக்கிறவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபை 2025ஆம் ஆண்டிலே இந்த குடும்பத்துக்கு தந்து, குடும்பத்துக்கு மாத்திரமல்ல ஊழியத்தை கர்த்தர் அதிகமாக விருத்தி அடைவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, இந்த 17 நாட்களும் இந்த கிறிஸ்துமஸ் கேரல்ல ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்திக்கும்படி தேவன் கிருபை கொடுத்தார். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். ஆகவே தேவனா கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசேஷமாக சபை போதகரின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, பாசம கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, கொடுக்கப்பட்ட 3 பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, வந்திருக்கிற அறிவான வருவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தர் இறக்க பாராட்டும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்க வந்திருக்கதான அறிவான எங்க அண்ணன் சகோதரன் ஜெபம் பண்ணுவார். சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக சோத்திரம். தேவனாய கர்த்தர், இந்த கேரள தேவனாய கர்த்தர் ஆண்டவரே, இவ்வளவாக முயற்சி கொடுத்த தேவனாய கர்த்தரை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ கொடுத்த வசனத்தின்படி கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படியாக தப்பிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் விதிக்கின்ற கட்டளைகளை ஆண்டவரே மதிக்கும் போது, அதன்படி நடக்கும்போது வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்ற சொன்ன வாக்கின்படி கர்த்தர் இந்த குடும்பத்தை நீ அப்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. கடனெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி ஆகார சுகம் பலம் தந்து ஆவி ஆத்மா ஆசீர்வாதத்தை வாய் சௌரியத்தை கூட்டி கொடுத்து தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே இவ்வளவாக அன்பு கூர்ந்து தேவனாய் கர்த்தர் இந்த கூடாரத்தை கட்டி கொடுத்த ஆண்டவரே சோதரிகிறேன், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக சோதரிகிறேன், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். இன்னும் அதிகமாக தேவனாய் கர்த்தர் நீ ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கூலிக்காரன் மகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், இன்னும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனம் சுகமீனம் சோறு வராமல் கர்த்தருடைய வல்லமையை கிருபையும் ஆண்டவரே கொடுக்கும்படியாக கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரை 3 பேரையும் கருத்தில் ஒப்புகிற ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை செய்கின்ற பிரியாசங்களை கையில் செய்கிற பிரியாசங்களை கர்த்தரை ஆசீர்வதிப்பதாக போகிலும் வருகிற கர்த்தரின் சமூகங்களோடு கடந்து செல்லும்படியாக கர்த்தர் ஒப்புகிற ஆண்டவரை இன்னும் அநேக ஆத்மாக்களுக்கு ஆண்டவரை அதிகாரியாக எவனாய் கர்த்தரின் வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை. வீட்டிலுள்ள தண்ணி எண்ணெய் தேவன் வற்றாமல் கர்த்தரை ஆசீர்வதித்து போஷித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தரின் மேற்பராக இருக்கிறான் அத்தாட்சியிலே புல்லுகளில் மேற்கு அமர்ந்த தண்ணீர் சோத்திரப்பா தொடர்ந்து கிருபை தயவப்பா சோத்திரம். இந்த குடும்பத்தோடு வந்திருந்தால் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து வயநாட்டுல செபிக்கிறாங்க சோத்திரம். எல்லா துதி கனமையும் மறுபடியும் சோத்திரம் இயேசு மூலமா செபிக்கிற நல்ல பிதாவே. சந்தோஷமும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய தயவும் கர்த்தருடைய வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அறிவான குடும்பத்தோடு கூட ஊழியங்களோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகப்பட்டு நிலைத்திருப்பதாக. ஆமென். தரிசனம் தந்தவர் வருவார், காட்சியே நடத்திட
ஹalleluya ஹalleluya. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்